படையப்பா மூவி கிட்டத்தட்ட ஒரு 26-27 இயர்ஸ் நியர்லி கழிச்சு வந்து பார்த்தோன்னா இப்போது ரஜினி சாரோட பர்த்டேக்கு வந்து பார்த்தோன்னா ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரீரிலீஸ் பண்ணி ஒரு 3 டேஸ் அரௌண்ட் 2 டேஸ் 3 டேஸ் ஆயிடுச்சு. இன்னுமே வந்து பார்த்தோன்னா ஒரு புது படத்துக்கு என்ன ஒரு வரவேற்பு, என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குமோ சேம் அதே எக்ஸைட்மெண்ட் அண்ட் வரவேற்போடு வந்து பார்த்தோன்னா அந்த படத்தை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க தேட்டரில் ஆடியன்ஸு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு முழு காரணம் என்னென்னா ரஜினி சார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மேஜிக் தான். அவரோட வைப் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 26 இயர்ஸாக வந்து பார்த்தோன்னா ஒரே லெவலில் மெயின்டைன் பண்ணி இப்போவுமே அந்த ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தோன்னா அதில் வர ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், ஸ்டோரி ஆகட்டும், ரஜினி சாரோட ஸ்டைல் ஆகட்டும், மாஸ் சீக்வன்ஸ் ஆகட்டும், படத்தில் வர ஒவ்வொரு கூஸ் பம்ப்ஸுமே வந்து பார்த்தோன்னா ஆடியன்ஸை வந்து என்கேஜ் பண்ண வைக்குது. சேம் திங் இந்த படத்தில் ரிவ்யூ பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த படம் நான் ரிவ்யூவோ பண்ண கிடையாது, என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன். என்னென்னா அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 99 ரிலீஸ் ஆன ஒரு படம். அப்போ கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் ஃபேமிலியில் வந்து பார்த்தோன்னா அம்மா அப்பா நான் சின்ன பையனாக இருக்கும்போது வந்து பார்த்தோன்னா அந்த படத்தை வந்து தேட்டரில் பார்த்தாங்க. அப்போ அதுக்கப்புறம் எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசில் வந்து பார்த்தோன்னா அந்த படத்தை நான் வந்து பார்க்குறப்போ ஒரு 8 வயசு 10 வயசில் பார்க்குறப்போ அப்பா இந்த மாதிரி ஒரு படத்தை போய் நம்ம வந்து தேட்டரில் பார்க்கணுமே அப்படிங்கிற ஒரு 15 வயசு அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி படத்தை தேட்டரில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து பார்த்தோன்னா ரொம்பவுமே அதிகமாகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு நிறைய ரஜினி படங்கள்லாம் அதுக்கப்புறம் நிறைய படம் வந்துட்டு போயிருக்கு. பட் இந்த படம் வந்து பார்த்தோன்னா இப்போது ரஜினி சாரோட பர்த்டேக்கு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தேட்டரில் போய் நான் பார்க்குறேன். தேட்டரில் போய் பார்க்குறப்போ வந்து பார்த்தோன்னா படத்தோட டெக்னிக்கலாக வந்து பார்த்தோன்னா ஹெச்டி, ஸோ டிடிஎஸ் சவுண்ட் இதெல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சேம் திங் குவாலிட்டி வந்து பார்த்தோன்னா அப்போ கம்பேர் பண்ணுறப்ப இப்போ நல்லாவே பெட்டராக நல்லா இருக்குது தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறப்போ. சேம் திங் போய் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரஜினி சாரோட படம் இந்த படையப்பா படத்தை போய் தேட்டரில் உட்காந்து பார்க்குறப்போ ஒரு புது ரஜினி படம் வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் ஆகி நம்ம போய் தேட்டரில் உட்காந்து பார்ப்போம் பார்த்தீங்களா, சேம் அதே ஃபீல் அண்ட் எக்ஸைட்மெண்ட் வைப் கிடைக்குது. ரஜினி சாரோட என்ட்ரி சீனு, அதில் வர டைலாக்ஸு, ஸோ நீலாம்பரி மேம், ரம்யகிருஷ்ணா மேம், ஸோ இவங்களோட என்கேஜிங் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இன்னுமே ஆடியன்ஸை வந்து இந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா என்கேஜிங்காக உட்கார வச்சிருக்கு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மெயின் ரீசன் வந்து ரஜினி சார். அதே சமயம் வந்து பார்த்தோன்னா டைரக்ஷன் ஸ்க்ரீன் பிளே, ஸோ லெஜெண்ட், ஸோ குரு அவர் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட கே.எஸ். ரவிக்குமார் சார் கிட்டத்தட்ட நிறையா படம் வந்து பார்த்தோன்னா எடுத்திருக்காரு. ஸோ சொல்லவே வேணாம், ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பாளினே சொல்லலாம் கே.எஸ். ரவிக்குமார். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஆடியன்ஸை ஒரே லெவலில் என்கேஜ்மெண்ட்டாக வச்சுருக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. இப்போவுமே நிறைய தேட்டரில் வந்து பார்த்தோன்னா இன்னுமே இப்போது சண்டேஸு, ஸோ சாட்டர்டே அந்த டைம்லலாம் வந்து பார்த்தோன்னா நிறைய ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு நான் செக் பண்ணி பார்க்குறப்போ. ஸோ புது படம் ரிலீஸ் ஆகி ஸோ ஸ்டோரி சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரீரிலீஸ் பண்ண படம் வந்து ரஜினி சார் படம், ஸோ இந்த படத்தை நம்ம 2-3 டைம் பார்த்துடலாம் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு ஆடியன்ஸோட மைண்ட் செட் மாறிடுச்சு நினைக்கிறேன். அந்தளவுக்கு போய் தேட்டரில் என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. எக்ஸைட்மெண்ட்டோட ஒரு நியூ படம் ரிலீஸ் ஆகி நமக்கு என்ன வைப் கிடைக்குமோ அதே ஃபீலோட வந்து பார்த்தோன்னா இந்த படத்தை பார்க்குறாங்க. இந்த படத்தில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அப்போவே வந்து பார்த்தோன்னா நிறைய ஆர்டிஸ்ட்டை வந்து பார்த்தோன்னா கரெக்டாக இந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணி சிவாஜி சார், ரஜினி சார், நீலாம்பரி, ரம்யகிருஷ்ணா மேடம், அதுக்கப்புறம் அப்பாஸ் இருக்கார், மன்சூர் அலிகான் சார் இருக்கார், மணிவண்ணன் சார், ஸோ இந்த மாதிரி நிறைய லெஜெண்டரிஸ் வந்து பார்த்தோன்னா ஒரே படத்தில் இருக்காங்க. அதுக்கான ஒர்க்கும் வந்து பார்த்தா அந்த படத்தில் கரெக்டாக இருக்குது. அதே சமயம் ரஜினி சாரோட டான்ஸு, லுக்கு, ஸ்டைலு இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா இப்போ இருக்க 2K கிட்ஸு இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி படம் அப்பா ரஜினி சாரை வந்து இந்தளவுக்கு ரஜினி சார் அப்போ இருந்திருக்காரா அப்படின்னு ரஜினி சாரை வந்து ரிவைண்ட் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு சீன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் இருக்குது. சொல்லப்போனால் படையப்பா படம் மேபி எல்லாருமே பார்த்துருக்கக்கூடிய விஷயம் தான். சீன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து சொல்கிறது வந்து பார்த்தோன்னா சின்ன சின்ன கூஸ் பம்ப்ஸு, அந்த எக்ஸைட்மெண்ட்டு, டைலாக் இதெல்லாம் பார்க்குறப்போ இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் பசங்களுக்கும் அது வந்து ரொம்ப என்கேஜிங்காக இருக்குது, பிடிக்குது. ஸோ அதுதான் இந்த படத்தோட பெரிய மேஜிக்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படம் தேட்டரில் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தேட்டரில் ஒரு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். உண்மையிலுமே வந்து அது ஒரு தனி ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த படையப்பா படங்கிறது. இதுக்கு முன்னாடி நிறைய படம் ரஜினி சாரோட படம் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த படத்தை போய் நான் தேட்டரில் பார்க்கணுன்னு நினச்சேன். சேம் திங் அதே மாதிரி பார்க்குறப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு இதுதான். நிறைய டைம் டிவியில், சன் டிவிலலாம் நம்ம போடுவாங்க, நிறையா டைம் நம்ம ரிமைண்ட் பண்ணி பார்த்துருப்போம், போரே அடிக்காது. ஸோ தேட்டரில் ஒரு டைம் போய் பார்க்குறப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு புது படத்துக்கு புது ரஜினி சாரோட படத்தை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி பார்ப்பீங்களோ சேம் அதே ஒரு ஃபீல் அண்ட் வைப்போட வந்து பார்த்தோன்னா இந்த படத்தை
நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க. இந்த படத்தில் காமெடி சீன் ஆகட்டும், லவ், இதெல்லாமே வந்து உண்மையாலுமே இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய டேரக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஒரு நின்று பேசக்கூடிய ஒரு 26 வருஷம் வந்து பார்த்தோன்னா அந்த படம் நின்று பேசணும். இன்னுமே நமக்கு பின்னாடி வர வாரிசுங்க, இந்த குழந்தைங்க எல்லாமே இந்த படத்தை வந்து பார்த்தானா இன்னும் பேசும். அது வர டைலாக்ஸு, சீன்ஸு, இது எல்லாமே. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த படம் இப்போ வரைக்குமே பேசப்பட்டுருக்கு. இன்னும் படம் ஓடிட்டுருக்கு தேட்டரில். ஸோ அதனால் இந்த படம் தேட்டரில் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க, தேட்டரில் பார்க்க முடியாமல் 90s கிட்ஸை யாருமே அதிகமாக சின்ன வயசில் தேட்டரில் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆனது 1999, 2000க்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தோன்னா மேபி 90s கிட்ஸ் யாரும் தேட்டரில் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பாக ஒரு டைம் தேட்டரில் போய் பாருங்கள். ஒரு நல்ல ஒரு புது படம் பார்க்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு ஃபீல் அண்ட் வைப் கண்டிப்பாக அந்த படம் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.